அப்புறம் சிலிண்டர் பிரச்சனையெல்லாம் நல்லா சமாளிச்சுட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட போல இருக்கே. எல்லா பக்கமும் துளசி துளசின்னு ஓம் பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு சும்மா வரலப்பா. இதோ கோர்ட் சம்மன் வந்திருக்கு. ஹால்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. உனக்கு கேட்கவே இல்லையா? இல்ல துளசி, நேரத்துக்கு போகலன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் சம்மனை நான் கொண்டு வந்து குடுக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிடுவேன் நீ. நான் வெற்றி கிட்ட சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. என்ன துளசி, ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன், பொறுமையா என்ன உட்கார வச்சு ஒரு 2-3 வார்த்தை பேசுவேன்னு நினைச்சா விரட்டுறதுலே குறியா இருக்க. ஆனா பாவம் துளசி, ஏதோ கெட்ட நேரம், அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அத்தோட முடியும்னு பார்த்தா விடாம உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குல்ல. ஏன் துளசி, நாளைக்கே வெற்றி ஜெயிலுக்கு போயிட்டா அக்கா. சார் சார், இங்க இங்க இங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நீங்களே பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டி பிரியாணி போட்டுடலாமா? வாடி வா. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? நான் குடோன்ல தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், பணம் சார். அதெல்லாம் எண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. ஓ, 2-3 தடவை எண்ணி பார்த்துட்டேன். கரெக்டா 6 லட்சம் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு, அதனால தான் கேட்டேன். நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன், இதோ வந்துடுறேன் சார். சரி வா. சார் சார் சார். இங்க 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 இங்க. சார், என்ன சார் இது? யார் இவங்கெல்லாம்? அமௌண்ட் நான் ஒரு ஆளை கொடுத்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சார், சுத்து போடுறீங்களா? அட கண்டுபிடிச்சிட்டா. ஏய், நீ பண்ணது ஒரு வேலை, அதுக்கு உனக்கு மாசம் மாசம் பணத்தை தண்டமா கொடுத்துட்டு இருக்கணுமா? சார் சார் வேணாம் சார், நான் கொலை பண்ணிருக்கேன் சார். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. செத்து போனவன் சொத்தெல்லாம் வேற ஒருத்தன் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நானே இது எப்படி கைப்பற்றுறதுன்னு தெரியாம 5க்கும் 10க்கும் ஏன் பொண்டாட்டியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட போய் லட்சத்தை கொடு, கோடியை கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நானே எதுவும் இல்லாம அல்லாடிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் பணம் கொடுங்க பாக்குறியா? நான் விடுவனாடா? ஏய், நான் சொல்லி நீ கொலை பண்ண, உனக்கு மூளையே நான் தான். அப்போ உன்னை முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய் ஏய், போய் புடுறா அவனை. ஏய் புடிடா. முதல் நாள் வேலை, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சார். உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், ஐ பெக் யுவர் வார்டன் சார். சார் ப்ளீஸ். தர முடியாது, போடா. போடாவா? மதிச்சிருக்க மாட்டானே. காசு தர மாட்டேன் போடான்னு சொல்லியிருப்பானே.
மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திருப்பானே. பட் வைடா ஒய்னா ஒய்னா அப்படிதான் இருப்பானுங்க. ஆ. நீ எல்லாம் இப்படி பாவமா மூஞ்ச வச்சுட்டு போனேன்னு வையே, அப்படிதான் கதவை சாத்துவானுங்க. டேய் நீங்க தான் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பவ்யமா பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக காலைல போய் இவ்வளவு சொன்னோமா? அடப்போடா. ஒரு ரக்கடா வச்சுக்க வேணாம் முகத்தை. அதானே. ஃபர்ஸ்ட் அந்த பேக்கை கழட்டு. ஏன்? கரெக்டா. கழட்டுனே. வேற என்னமோ இடிக்குதே. முதல்ல அந்த டைய கழட்டு. டைய மேல கை வச்சு அவ்வளவுதான் என் பொண்டாட்டி கட்டினது. ரொம்ப முக்கியம். அப்படியே எல்கேஜி குழந்தை மாதிரியே இருக்க. தயவு செஞ்சு கழட்டுனே. கழட்டுனே. ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? இங்க கொடு. அப்புறம் இந்த சட்டையை மடிச்சு விடு. யார் நீங்க? என்ன வேணும்? குமாரேசன் எங்க? வெளியூர் போயிருக்காரு. என்ன விளையாடுறீங்களா? கேசி பிசி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். லோன் வாங்குனீங்கல்ல, பணத்தை திருப்பி கட்ட தெரியாது? பணத்தை கேட்கும் போது மட்டும் இனிக்குதா? பணத்தை திருப்பி கேட்க 10 வாட்டி வரணுமா? நான் ரொம்ப கோபக்காரன். ஊரை கூட்டுங்க மானத்தை. அக்கா அக்கா ஏன் கழுவுறீங்க? இப்பதான் எங்க ஹவுஸ் ஓனர் வந்து 3 மாசமா வாடகை கட்டலன்னு அசிங்கமா திட்டிட்டு போனாரு. அந்த மனுஷன் பாட்டுக்கு கடனை வாங்கிட்டு வெளியூர் போயிட்டாரு. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா அழாதீங்கக்கா. அம்மா 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 பசிக்குதும்மா, பிஸ்கட் வாங்கி கொடுங்க. சும்மா இருமா, நீ வேற நேரம் கட்ட நேரத்துல பால் வாங்க கூட காசு இல்ல, குழந்தை வேற சாப்பிடல, விஷம் குடிச்சு செத்துறலான்னா அது வாங்க கூட காசு இல்ல. ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க பணம்லாம் கட்ட வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா என்னங்க அக்கா, இதுல அரிசி பருப்பு காய்கறி வேணாம் தம்பி. எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, வேண்டாம் தம்பி. புடிங்க புடிங்க புடிங்க. இதுல பாப்பாக்கு பிஸ்கெட்டு பால் எல்லாமே இருக்கு. பிடிங்க பிடிச்சிங்க பிடிச்சிங்க. செல்ல குட்டி வாங்கி 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 வாங்க. சாக்லேட் சாக்லேட். ரொம்ப நன்றி தம்பி. அக்கா பணம் பொறுமையா கட்டுங்க, அவசரம்லாம் இல்லை. இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேணாம் தம்பி. பிடிங்க பிடிங்க இல்ல, வேணாம். பிடிங்க பிடிங்க பிடிங்க. இது பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இது வச்சுங்க. வைங்க 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 வைங்க.